அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய மானிய சொந்தங்களே, கடந்த 2015ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட நமது ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் 2021 ஏப்ரல் 2 அன்று ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே இப்போது நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அதாவது ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா டீம் அவர்கள் மூலமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்படுகிறது. அதில் 500 நபர்களுக்கு இஸ்லாமிய புத்தகம் அவர்கள் அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். இந்த மௌலவி உமர் ஷரீப் காசிமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து துவங்கி வைத்த ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் மார்க்கப்படியில் 4வது ஆண்டை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் இரவு 10 மணி அளவில் ஜூம் காணொலி வழியாக 4ஆம் ஆண்டு துவக்க விழா பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ரமலானுக்கு பின்பு அமல்களை தொடர்வோம் என்ற தலைப்பின் கீழ் கோவை ஜெயினுலாபுதீன் சிறப்புரையாற்றுகிறார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மார்க்கப்பணியில் ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏஐடி கிளப். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் வழங்கும் நாட்டு நடப்பு. வழங்குபவர் மௌலவி யாசின் இம்தாதி அவர்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, எதிர்வரக்கூடிய 19/4/2024 அன்று இந்தியாவிலே தேர்தல் நடக்கவிருப்பதை நாமெல்லாம் அறிவோம். இந்த நேரத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு அறிக்கை பரப்பப்பட்டு வருகிறது. என்ன அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா, பல்லவட்டியில ரஹமத் நகர் அப்படிங்கிற இடத்துல தாருசலாம் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரத்துல குர்ரத்துல் ஐன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹனஃபி பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த 2 பள்ளிவாசலை சார்ந்த நிர்வாகிகளும் அந்த அறிக்கை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளியிட்டு இருக்கிறார்கள். இவங்களை பார்த்து அவங்க வெளியிட்டாங்களா அல்லது அவங்கள பார்த்து இவங்க வெளியிட்டாங்களான்னு தெரியல. ஆனா 2 பேர்த்தினுடைய அறிக்கையும் ஒரே மாடலா தான் இருக்குது. ஒரே நபர் எழுதி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த அறிக்கையும் இருக்கிறது. என்ன அறிக்கை? இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வருது இல்ல, 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அந்த தேர்தல் வர்ற காரணத்தினால ஜும்மாவுக்கு நம்ம போறோம் இல்ல, அந்த ஜும்மாவில் நாங்க சேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கறத அந்த அறிக்கையினுடைய மூலசாரம். என்ன சேஞ்சு? 12:40க்கு ஜும்மாவுடைய பாங்கு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் 1 மணிக்கு குத்துபா படிப்பாங்களாம். தமிழ்ல பயான் கிடையாது அப்படிங்கறதா அந்த 2 அறிக்கையில இருக்கக்கூடிய ஒரே விஷயம். சுன்னத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் 12:40க்கு பாங்கு சொல்றாங்களா, பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இமாம் கீழே நின்று தமிழ்ல பேசுவார். பாங்கு சொன்ன உடனே இமாம் எங்கிருந்து பேசுவார்? கீழே நின்று தமிழ்ல பேசுவார். 3ஆவதாக மெம்பர்ல ஏறுவார். அந்த மெம்பர்ல ஏறிக்கிட்டு அரபுல என்ன செய்வார்னா ஓதுவார். அப்ப இப்படித்தான் சுன்னத்து ஜமாத்துல காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தேர்தலை முன்னிட்டு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த தமிழ்ல பேசுறாங்கல்ல அதை கட் பண்ணிட்டாங்களாம். மக்களுக்கு புரியாத பாஷையில மெம்பர்ல நின்று பேசுவாங்கல்ல அதை மட்டும் வச்சிருப்பாங்களாம். அதை மட்டும் வச்சிருக்கிறோம், இதை கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற காரணத்தை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த காரணத்தை சொல்றாங்க. இந்த காரணத்தை தேர்தலை முன்னிட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்கல்ல. இது மார்க்க ரீதியில முதல்ல சரியா? இது மார்க்க ரீதியில இப்படி செய்யலாமா? முதல்ல நிர்வாகிகள் இப்படி ஒரு அறிக்கையை தர்றீங்கல்ல, மக்களுக்கு மத்தியில நீங்க கொண்டு போறீங்கல்ல, அப்படி நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்களே மார்க்க அறிஞர்களாக இருந்தா பரவாயில்ல, நாங்க இதை ஆய்வு பண்ணோம், அதை ஆய்வு பண்ணோம், இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அறிக்கையெல்லாம் கொடுக்கலாம். உங்களுக்கு தான் மார்க்கமே என்னன்னு தெரியலங்கிறது இதுலயே தெரியுதுல்ல. அப்ப ஜமாத்துல் உலமா சபைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கதானே செய்யறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கதானே செய்யறாங்க. அப்ப பள்ளிவாசல் நிர்வாகிகள், இந்த பள்ளவட்டி பள்ளிவாசல் நிர்வாகிகள், ரஹமத் நகர்ல இருக்கக்கூடிய தாருசலாம் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிறாங்களே அவர்களோ, அல்லது கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரத்தினுடைய அந்த குர்ரத்துல் ஐன் ஜமாத்தினுடைய அந்த நிர்வாகிகளோ ஜமாத்துல் உலமா சபையை நீங்க அணுகினீர்களா?
அந்த ஜமாத்துல் உலமா தான் இப்படி உங்களுக்கு ஃபத்வா கொடுத்தாங்களா, தேர்தலை முன்னிட்டு இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜமாத்துல் உலமாக்கள் சார்பாக உங்களுக்கு ஃபத்வா கொடுத்தாங்களா? இல்ல. அப்ப நீங்க சுய இஷ்டத்துக்கு என்ன தேவைனாலும் மார்க்கங்கிற பேர்ல நீங்க என்ன செய்வீங்க, மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பீங்க. அதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்துகிட்டு இருக்கணுமா? மார்க்கங்கிறது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தானே இருக்கணும். அதாவது இப்ப பள்ளி வாசலுக்கு நிர்வாகிகளாக நம்ம தேர்வு செய்யறோம்ல, எதுக்காக வேண்டி மக்கள் தேர்வு செய்யறாங்க? எதுக்காக தேர்வு செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு நிர்வாகிகள் உறுதுணையா இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை செய்வதற்கு நிர்வாகிகள் உறுதுணையாக இருக்கணும். அப்படிங்கிற காரணம் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுறாங்க. அப்ப இந்த விஷயத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன வழிமுறை காட்டியிருக்கிறாங்கிறத வந்து பார்க்கறது கடமையா இல்லையா? நிர்வாகிகள் கடமையா இல்லையா? அப்ப நீங்க ஜமாத்துல் உலமாட்ட வந்து இதை கேட்காம உங்க தான் தோன்றிகளாகத்தான் இந்த அறிக்கையை பண்ணிருக்கிறீங்கிறத இன்றைக்கு ஜமாத்துல் உலமா சபையை வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்களா இல்லையா? இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இப்படி செய்யறது நல்லது இல்லைன்னு சொல்லி அஹ்லே சுன்னத்தே வல் ஜமாத், அதாவது ஜமாத்துல் உலமா சபை இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல அந்த பாதுஷா உலவின்னு சொல்லி ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த முறையெல்லாம் வந்து சரியில்லை, ஒரு தேர்தலுக்காக வேண்டி இப்படிப்பட்ட சேஞ்சுகளை எல்லாம் பண்றது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்ப ஜமாத்துல் உலமாவை பள்ளிவாசலுடைய நிர்வாகங்கள் மதிப்பதே கிடையாது. தெளிவா தெரியுதா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஜமாத்துல் உலமா பண்ணணும். உலமாக்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பிதத்துகள் நடக்குது பாத்தீங்களா. பல பிதத்துகள் இமாம்களுக்கு நல்லா தெரியத்தான் செய்யுது தப்புன்னெல்லாம். ஆனாலும் அவர்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஏன் போறாங்கன்னா அங்குள்ள நிர்வாகிகள் தான் காரணம். இந்த நிர்வாகி என்ன செய்வார், இதை நீங்க பண்ணுங்க, இதை நீங்க இப்படிதான் பண்ணணும், அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதிகார திமிர் இருக்குது பாத்தீங்களா. அது இன்றைக்கு இந்த மார்க்கம் அவர்களிடத்தில் பெரும்பாலானவர்கள்ட்ட இல்லாத காரணத்தினால இது மாதிரியான அடிப்படையில எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா மார்க்க விஷயத்துல வந்து விளையாடுகிறார்கள், தான் தோன்றிகளாக என்ன செய்யறாங்க, செயல்படுகிறார்கள். இதெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய அந்த தகுதி கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இன்னமா யாமுர் மசாஜித் அல்லாஹி மன்னாமன பில்லா வல்யோமில் ஆகர். யார் பள்ளிவாசலை வந்து நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், வகாம ஸலாத் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வாத ஜகாத் ஜகாத்தை கொடுக்க வேண்டும், வலம் யஹ்ஸ இல்லல்லாஹ்ங்கறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் வந்து கோழைகளாக அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்கிற அல்லாஹ். வலம் யஹ்ஸ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்குமே பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அப்படி சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், ஃபாஸா உலாயிக ஐயக்கூன மினல் முஹ்ததீன், இவ்வாறு இருந்தால் அவர்கள் நேரு வழியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுடைய தகுதியை இந்த அளவுக்கு சொல்றானா இல்லையா? அப்ப அந்த தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையாங்கிறத முதல்ல நீங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோமே, அது மார்க்கறிஞர்கள்ட்ட எந்த விதமான ஆலோசனையும் செய்யாம நம்ம இப்படி சொல்றோமே, இதெல்லாம் வந்து சரியா? மறுமை நாள்ல இதுல வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கப்பட்டா நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மார்க்க உணர்வு இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள்கிட்ட கிடையாது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி எல்லாம் சொல்றாங்க, யாசில்லாஹ ரசூலா, யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறார்களோ, அத்த ஹுதூதா, அல்லாஹ் நிர்ணயித்த வரம்புகள் இருக்குல்ல, ஜும்மாவுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குல்ல, அந்த வரம்பை எல்லாம் யார் மீறுகிறார்களோ யுதுகிலுஹு நாரா, அவர்கள் நரகிலே நுழைவார்கள், ஹாலிதன் ஃபீஹா, நரகத்துல வந்து நிரந்தரமா நுழைஞ்சிருவாங்க, வலகு அதாபுன் அலீம், அவர்களுக்கு பெரிய வேதனை இருக்கிறது. அப்படியெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் 4வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித்தானே காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய வரம்பை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வரம்பை குறிப்பாக இந்த ஜும்மாவுல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த தமிழ்ல பேசுறத தடுத்திருக்கிறாங்க. விளங்குதுங்களா? தமிழ்ல பேசுற பாத்தீங்கன்னா அதுதான் மக்களுக்கு புரியும். அரபுல நின்றுகிட்டு மெம்பர்ல நின்று பேசுறாருல, அது பேசுறதே இல்லை, அது சும்மா ஒரு மூடு மந்திர மாதிரி உள்ளதான். உமர், உஸ்மான், அபூபக்கர், சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து வளமையா வருஷ கணக்கா உட்காந்து அதையே தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அது மக்கள் யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது, அவர் என்னத்தை படிக்கிறாருன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் இருக்கணுமா, அது இருக்கணுமா, அது இருக்கதான். ஏன்னா மெம்பருங்கிறது வந்து, அதாவது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஹுத்துபான்னு சொல்றாங்கல்ல, ஹுத்துபான்னா என்ன? ஹுத்துபாவுக்கு அர்த்தமே பிரசங்கம் தான் அர்த்தம். ஹுத்துபாவுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா பயான் செய்யறது, பிரசங்கம் பண்றது. அப்ப அந்த ஹுத்துபா மேடையில ஏறி நின்றுகிட்டு மக்களுக்கு புரியாத பாஷையில அரபுல சொல்றாங்க.
கீழே நின்றுகிட்டு, கீழே நிக்கிறது நபி வழி இல்லை, ஆனா கீழே நின்று கொண்டு என்ன செய்யறாங்க, மக்களுக்கு புரியக்கூடிய பாஷையில பேசுறாங்க. இப்ப மக்களுக்கு புரியக்கூடிய பாஷையில பேசுறாங்கல்ல, மார்க் குறை இருக்குல்ல, இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்களாம். இந்த ஒரு நாள்ல மாத்திரம், அந்த ஒரு ஜும்மாவுக்கு மாத்திரம் புரியாத பாஷையில மேல நின்று பேசுறாரு பாத்தீங்களா, அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்படின்னா இதெல்லாம் நமக்கு நகைப்பா தெரியலையா? அதாவது இது ஹதீஸ்ல இருக்குது, ஹதீஸ்ல இல்ல, இது சுன்னத்து பிதத்து அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு காரியத்தை விடுறதுங்கிறது வேற. இப்ப நீங்க இந்த அறிவிப்பு பண்ணது எதுக்காக? பிதத் என்பதற்காக வேண்டி நீங்க அதை விடுறீங்களா? எதுக்காக வேண்டி விடுறீங்க? அதை விடுவதற்குரிய கட்டாயம் என்ன இருக்குது? யார் உங்களை நிர்பந்தப்படுத்தினா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் சொல்ல போனா அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த நிர்வாகிகள் எல்லாம் இதையெல்லாம் கேட்கணும். நிர்வாகிங்கிற அந்த பொதுமக்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, ஏன்னா எல்லாம் மறுபடியும் நம்மளையும் தானே கேட்பான். அப்ப நீ அந்த பள்ளிவாசல சந்தாவை கொடுத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு நடந்தாங்கன்னா அது சில விஷயங்கள்ல அவங்க இஷ்டத்துக்கு நடக்கலாம். பள்ளிவாசல்ல என்ன பெயிண்ட் அடிக்கிறது, பள்ளிவாசல் பாத்ரூம் எப்படி கட்டுறது, என்ன சுண்ணாம்பு அடிக்கிறதுங்கிறத நிர்வாகிகள் முடிவு செய்யலாம். அப்ப இந்த மார்க்க ரீதியில அவங்களா சொந்தமா முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆதாரம் இல்லாம முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நல்லா ஒவ்வொரு உறுப்பினர்ட்டையும் கேட்கத்தானே செய்யுமா? அப்ப அது பள்ளிவாசல் நிர்வாகம் சொல்லிட்டு நம்ம பேசாம போக முடியுமா? கணக்கு வழக்கு மட்டும் போட்டு துருவி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா தேவையில்லாம? அப்ப தேவையில்லாம என்னவெல்லாம் தேவையில்லை அதுல எல்லாம் மூக்க நுழைக்க தெரியுது. மார்க்க ரீதியில இப்படிப்பட்ட ஒரு அறிவீனமான முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க, அறிக்கை வேற போட்டிருக்கிறாங்கன்னா கொந்தளிக்க வேணாமா? இதுல இந்த அறிவிப்பை வேற சில பேர் தூக்கி போட்டுக்கிட்டு தேர்தலை முன்னிட்டு சிறப்பான முடிவு சுபஹானல்லாங்க. அப்படி சில பேர்த்தனுடைய அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, சுபஹானல்லான்னு இதுக்கெல்லாம சுபஹானல்லா போடுறது மார்க்கத்துல இருக்குதா, மார்க்கத்துல இல்லையா, இது சுன்னத்தா பிதத்தா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர், இதை சும்மா அப்படி சொல்லிக்க வேண்டியதான், ஒன்னும் புரிய வேணாமா அத? அப்ப இந்த மாதிரியான நிலைமையில தான் மக்கள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்க விஷயத்துல நல்லா கவனமாக இருந்து கொள்ளுங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த மார்க்க அறிஞர்கள் ஜமாத் உலமா சபையின் சார்பாக கண்டித்திருக்கிறார்கள் நம்ம சொல்றோம் இல்ல, அந்த கண்டிப்பு கூட உருப்படியான கண்டிப்பு எல்லாம் கிடையாது. கண்டிக்கிறதுனா கண்டிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிக்கிற விஷயத்த கண்டிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்ப என்ன கண்டிச்சிருக்கிறாங்க? ஜும்மாவுக்கு நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, இப்படி எல்லாம் செய்யறது மார்க்கத்துல ஹராமு, நீங்க வரம்பு மீறி இருக்கிறீங்க, அப்படிதான் கண்டிக்கணும். கண்டனம்னா அப்படித்தானே கண்டனம். ஆனா இவங்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா அது கண்டிக்கிற மாதிரியும் இருக்கும். பெரிய அளவுக்கு நிர்வாகிகள் என்ன செஞ்சிடக்கூடாது, திட்டிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? அதாவது தேர்தலை காரணம் காட்டி இப்படி எல்லாம் செய்வது தேவையற்றது, அவசியமற்றது. அது தேவையற்றது அவசியமற்றதுன்னா என்ன? அதை இப்ப சளி குடிச்சிருக்கு பாத்தீங்களா, ஒருத்தனுக்கு சளி குடித்தவன் அது சுடுதண்ணி குடிக்கிறதா நம்ம மேலானது இப்படி சொல்ற மாதிரி இருக்குது. சளி குடித்தவன் சுடுதண்ணி குடிப்பதுதான் மேலானதுன்னு சொல்ற மாதிரி என்ன இருக்குது? கண்டிங்க. நீங்க எப்படி பள்ளிவாசல் நிர்வாகிகள் எப்படி மார்க்க விஷயத்துல என்ன ஆதாரம் காட்டி நீங்க பண்ணீங்க? ஏன் ஜமாத் உலமாவில் இதெல்லாம் நீங்க கேட்கறது இல்ல? அப்படிங்கிற அந்த வலுவாக அந்த கோழைத்தனம் இல்லாமல் ஜமாத் உலமா சபையினர்கள் அதை கடுமையாக கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு இவர்கள் இப்படியெல்லாம் தான் தோன்றிகளாக மார்க்க விஷயத்துல முடிவெடுப்பதற்கு, அதே மாதிரி பள்ளிவாசல்கள்ல பிதத்துகள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கெல்லாம் மூல காரணமாக நிர்வாகிகளும் 80% இருக்கிறாங்க. பொதுவா மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பிதத்துகளுக்கெல்லாம் மார்க்கறிஞர்கள் காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய பார்வையில பள்ளிவாசல்கள்ல பிதத்து நடப்பதற்கு 80% காரணம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான். ஏன்னா அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்குது. இமாமுடைய என்னத்தை சொல்லி அவர் என்னத்தை பேசிட போறாரு, கொஞ்சம் மாத்தமா சொன்னோம்னா அவங்க சீட்டை கழிச்சிட போறாங்க, வேற இடத்துக்கு போன்னு அனுப்புவாங்க. இதுதானே தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை. அப்ப இந்த மாதிரி காலகாலமாக உலமாக்களும் சில விஷயங்கள்ல கடினத்தை காட்டாம கோழைத்தனமாக இருந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது, பள்ளிவாசல்ல முடிவு அவர்கள் எடுக்கிறார்கள். மார்க்க அறிஞர்கள் வாய்மூடி இருக்கிறாங்க. யாருக்கு மார்க்கம் தெரியலையோ, குரானோ ஓத தெரியாம இருக்கிறாங்க. நிறைய நிர்வாகிகளை பாக்குறோம்ல, குரான்னா ஓத தெரியாது, சட்டம் என்னன்னு தெரியாது, ஒரு தலாக் விஷயத்துக்கு போனா கூட அதை பத்தி ஒண்ணும் தெரியாது, சொத்து விஷயம் சொத்துரிமை பத்தி இஸ்லாம் என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இவர்கள் தான் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருப்பதற்கே மூல காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு வகையில் இந்த மார்க்க அறிஞர்கள் சுண்ணத்தை அதை உயிர் கொடுத்து நம்ம நிலநாட்டணுமா இல்லையா, பிதத்தை கண்டிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ சுண்ணத்து ஜமாத்தை சேர்ந்த இமாம்களை நிறைய பிதத்துகளை கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க இது கூடாது, அது கூடாது, இது கூடாது. ஆனால் என்ன பண்றது, பள்ளிவாசல் அவங்க இருக்கிறாங்க, நிர்வாகிகள் அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. இப்படி இந்த கோழைத்தனம் இருக்குல்ல, இந்த கோழைத்தனம் இருக்கிறனாலதான் இந்த நிர்வாகிகள் எல்லாம் உங்களை மதிக்கிறது கிடையாது. விளங்குதா உங்களுக்கு?
அதனால நாம தான் மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அவங்க பள்ளிவாசல் நிர்வாகத்தை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி எல்லாத்துலயும் வந்து சும்மா மென்மையா போயிட்டு இருக்க முடியுமா? மென்மையா போற விஷயத்துலதான் மென்மையாக போகணும், விளங்குதுங்களா? அதனால இந்த விஷயத்துல பல்லவட்டியை சார்ந்த அந்த தாருசலாம் ரஹமத்து நகரில இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகமும், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய ஹனபி ஜமாத் குர்ரத்துல் ஐன் அப்படிங்கிற அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகமும் மார்க்கத்திற்கு முரணாக நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதுல வந்து மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமும் கிடையாது. அரசாங்கமும் ஒண்ணு சொல்லல, அதே மாதிரி மார்க்கத்திலேயும் இது சம்பந்தமாக என்ன இருக்குதுன்னு பார்க்கல. எல்லாம் அவங்க சுய முடிவு தான். உங்க சுய முடிவை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட வந்து திணிக்க கூடாது. இதை வந்து அனைவரும் என்ன செய்யணும், கண்டிக்கணும். வரக்கூடிய ஜும்மாவில் அவர்கள் இந்த மாதிரி செய்தார்கள் கொந்தளிக்கணும் மக்கள், விளங்குதுங்களா? இதை முதல்ல நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.